ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான காம்பினேஷனில் ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க. பொழு பொழுன்னு ஜீரா ரைஸ், அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுவும் இந்த ஜீரா ரைஸ் பார்த்திங்கன்னா பாசுமதி அரிசியில் குக்கரில் செஞ்சுருப்போம். குக்கரில் எப்படி குலையாமல் பொழு பொழுன்னு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கனுமே ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம குக்கரில் சாப்பாடு வச்சிடலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதே அளவில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2-3 துண்டு சின்னதாக பட்டை சேர்த்துருக்கேன். இது நான் 1/2 கிலோ அரிசிக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் அதிகமாக இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடுக்கு இஞ்சி, பூண்டு, தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுலாம். பச்சை பட்டாணி உரிச்சது இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த சாப்பாடுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ பாசுமதி அரிசி ஒரு கிண்ணத்தில் போட்டு அளந்துருக்கேன். அதே கிண்ணத்தில் 1.25 அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். குக்கர் விசில் மூடி போட தேவையில்லை. நார்மலான ஒரு தட்டு போட்டு இதை நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. அரிசி போடுறதுக்கு முன்னே உப்பு செக் பண்ணணும். உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் சாப்பாட்டில் கரெக்டான அளவில் இருக்கும். அதே மாதிரி அரிசியை நான் கழுவிட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பா அரிசி எது செஞ்சாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அரிசியை போட்டோன்னே கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விசில் வச்சிங்கன்னா சாப்பாடு குழஞ்சு போயிடும், உதிரி உதிரியாக வராது. அதனால் அரிசியை சேர்த்துட்டு நார்மலாக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடணும். இப்போ நம்ம அரிசி ஏற்றாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி சாப்பாடை கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு நல்லா கொதிச்சிருக்கு. அரிசி எல்லாமே நல்லா நீளமாக வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். அரிசி இப்போவே நமக்கு அரைவேக்காடு சாப்பாடு ரெடியாக இருக்குது. அதனால் ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும், சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு விசில் வச்சு குக்கரில் இருக்கிற ஏர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சாப்பாடு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம். பட்டர் சிக்கனுக்கு நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம். 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான தனி மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். இதெல்லாம் நம்ம முதவே சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுறணும். அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். சீக்கிரமாகவும் வெந்து வரும். மசாலாலாம் உள்ளே ஊறணும் இல்லையா? அதனால் நம்ம நல்லா லெக் பீஸ்லலாம் கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நம்ம பன்னீர் பட்டர்லாம் செய்வோம், மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லையா? அதே போல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துடலாம். நம்ம சிக்கனில் செய்கிறதுனால கண்டிப்பாக இந்த பட்டை கிராம்பு மசாலா நம்ம சேர்க்கணும். அப்போ தான் மணமாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 3 தக்காளி கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, இந்த கிரேவிக்கு தேவையான காரம் தேவைப்படும். அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லையா? அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம்.
இது கூட ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான பூண்டு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு ஆற விட்டுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இது பட்டர் சிக்கன்றனால கொஞ்சம் பட்டர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா தடவி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு பொரிச்சுக்கலாம். அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த பட்டர் இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலையே இந்த கறி நல்லா வெந்துடும். மிதமான தீயில வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் வச்ச சாப்பாடுமே விசில் வந்து ரெடியாக இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஜீரக சாப்பாடு மட்டும் நம்ம பாசுமதி அரிசியில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு அப்படி தெரியும், ஒரு சோறோட ஒரு சோறு ஒட்டலை. நல்ல நீளமாக சேமியா மாதிரி சூப்பராக வந்திருக்கு. ஆனால் இந்த சாப்பாடை அப்படியே நீங்கள் குக்கர்லேயே வச்சிங்கன்னா அந்த குக்கர் சூட்லேயே குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் சாப்பாடு ரெடியான உடனே நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸுக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லா நீளமாக இருக்குது. இப்போ இந்த சாப்பாடை நம்ம ஹாட் பாக்ஸுக்கு மாற்றி வச்சிடலாம். சிக்கனையுமே அப்பப்போ நடுவில் ஒரு டைம் எடுத்து பரட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பீஸெல்லாம் பெரிய பெரிய பீஸாக சேர்த்துருக்கோம். உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரணும். இல்லை ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் ஆயிரும். அப்போ பரட்டி விட்டுக்கோங்க. லெக் பீஸில் உள்ளெல்லாம் வேகணும். அதனால் நல்லா கீரல் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் செக் பண்ணிவிட்டேன். இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதே கடாயிலே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். சிக்கன் பொரிச்சா அந்த கடாயில் அந்த மசாலாவோடையே நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதில் நம்ம நெய் சேர்த்தோன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆறுனதுக்கப்புறம் அதை அரைச்சாச்சு. அதையும் அப்படியே இந்த மசாலாலே நம்ம பட்டர்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே வந்து இது வதக்கி அரைச்ச மசாலா தான், அதனால் லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். லைட்டாக கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம இது கூட வந்து கசூரி மெத்தி சேர்க்கணும். வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, காய்ந்த வெந்தயக்கீரை வந்து நான் வச்சுருக்கேன். அதை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு இது மேலே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இது மேலே எடுத்து அடிக்கலாம். அடிக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க. இந்த மசாலா இந்த சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வரணும். நம்ம அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போது நமக்கு சிக்கன் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக மட்டும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு மேலே வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் விட்டுக்கலாம். விட்டுட்டு அப்படியே சூடாக மூடி வச்சுருங்க. நம்ம பரிமாறும்போது அந்த க்ரீமோடு சேர்த்து சிக்கன் எடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பட்டர் போடும்போதே நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கலந்து வரதுனால விட்டுக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஜீரக ரைஸ் பாஸ்மதி அரிசியில் குக்கரில் பொழுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காரமெல்லாம் ரொம்ப இல்லாமல் டேஸ்டியான பட்டர் சிக்கனும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் இது போல் நிறையா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. சேனல் நமக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் வெரைட்டி ரைஸ்ன்னு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கான ஹைப்பையும் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.